ஒரு கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்கணும். தமிழ்நாட்டுல நிலம், நீர், விவசாயம், கடல், மனித வளம்னு எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது? ஏன் கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர்னு நகரங்களை நோக்கி போறாங்க? ஒரு மாவட்டத்துல உற்பத்தி ஆகிற பொருள் அந்த மாவட்டத்திலேயே ஒரு தொழிலாகவோ அல்லது தொழிற்சாலையாகவோ ஏன் இன்னும் மாறல? இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதிலையும் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் சாத்தியமாகிறதையும் இந்த காணொலியில பார்க்கலாம். ஒரு தொழிற்சாலை ஒரு பகுதியில உருவாகணும்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, அது துறைமுகத்துக்கு பக்கத்துல இருக்கணும். ரெண்டாவதா அது ஒரு பெரிய நகரமா இருக்கணும். மூணாவதா பெரிய முதலீட்டாளர்கள் இருக்கணும். இந்த 3 விஷயங்களும் பூர்த்தி ஆகும் போதுதான் ஒரு தொழிற்சாலை உருவாக்கப்படுது. ஆனா ஒரு பகுதியோட வளத்தை பொறுத்து அந்த தொழிற்சாலை உருவாக்கப்படல. இதனால என்ன நடக்குதுன்னா, ஒரு மாவட்டத்துல ஒரு விவசாய பொருள் உற்பத்தி ஆகுது. ஆனா அந்த விவசாய பொருளை ப்ராசஸ் பண்ற தொழிற்சாலை வேறு ஒரு இடத்துல இருக்கு. இதனால போக்குவரத்து செலவு அதிகமாகுது, விவசாயிகளுக்கான லாபம் குறையுது, உள்ளூர் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது, கிராமத்தோட பொருளாதாரமும் பலவீனமாகுது.